வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா தானா அப்படின்றதுல வெளியிலிருந்து பார்த்த எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த விழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அந்த புத்தகத்தில் அம்பேத்கர் வழியில் நடப்பது என்பது எது அப்படின்ற தலைப்பில் பக்கம் 865 உங்களுடைய கட்டுரையும் இடம்பெற்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்களும் சரி, தோழர் மகிழ்நனும் சரி, தோழர் செல்வாவும் மேடையில் போய் அந்த புத்தகத்தை விஜய் கையிலிருந்து பெற்றுக்கொண்டீங்க. இந்த நிகழ்வின் சூழல் அப்படின்றது எப்படி இருந்ததுன்றது போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய தொகுக்கும் பணிகள் அப்படின்றது எப்படி நடந்தது, அதில் உங்களுடைய இந்த கட்டுரை அல்லது தோழர் மகிழனுடைய கட்டுரை என்பதெல்லாம் எப்படி இடம்பெறுகிறது? இது இந்த புத்தக தொகுப்போட உழைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி அந்த புத்தகத்தை ரெடி பண்ணவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அது ஒரு வருடத்துக்கு மேலான உழைப்பு. இப்போ நானோ மகிழன் தோழரோ செல்வா தோழரோ போன வருஷமே கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க எதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இந்த ஒரு வருஷம் உழைப்பு அப்படின்னா, இது நிஜமாலுமே ஒரு அம்பேத்கரிய கான்சியஸ்னஸ்ல இருந்து அந்த புக்கு உருவாக முடியும். அவங்க இது தமிழ் இதழியல் மரபுல இருந்தும் வருது. தெற்குல இருந்து ஒரு சூரியன் ஆகட்டும், மாபெரும் தமிழ் கனவாகட்டும், தமிழர் தலைவர் பெரியார் ஆகட்டும், அதுலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்தியலை கொண்டவர்கள் இந்த தலைவர்களை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு மரபுகள். அதே போல அம்பேத்கரிய அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு கிடையாது. இட்ஸ் நாட் அ மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பல்வேறு டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. இப்போ நீங்க பிளாக் பேந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து தலித் பேந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு மார்க்சிய கண்ணோட்டம் கொண்டவங்க இருக்கிறாங்க, பௌத்த கண்ணோட்டம் கொண்டவங்க இருக்கிறாங்க, இன்னொன்று அரசுக்கு நெருக்கமா இருக்கணும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்ல அரசோட நம்ம முரண்பட்டு ஒரு தீர்வு காரணம்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்பு இருக்கும்போது, அதே போல ரீஜனலா தெலுங்கானால ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இங்கேனா திராவிட சித்தாந்தத்தோட அது இணையும் முரண்படும், இந்த மாதிரியான நிறைய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல படைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 40 எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து 40 பேரும் யூனிக்காக கொடுக்கணும். இப்போ நான் ஜனநாயகத்தை பற்றி கொடுத்துருக்கேன். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற முழக்கத்துல கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தர் பொருளியல் நோக்கத்தை கொடுத்து, இப்போ தோழர் செல்வா அவர் போராட்ட களத்தில் இருப்பவர். அதனால அம்பேத்கரின் போராட்ட களங்களை பற்றி அவர் பேசுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு புத்தகமும் அதுல எழுதி இருக்கிறாரு. ஆமா. அதே போல இப்போ மார்க்சிய பார்வையில் அப்படிங்கிறதுக்கு சிந்தனை எழுதுறாரு. நம்ம புளியந்தோப்பு மோகன் தோழர் அம்பேத்கரோட நூல் வாசிப்பை பத்தி எழுதுறாரு. பாஸ்கர் மணிமேகலை தோழர் பாத்தீங்கன்னா மைனிங் தொழிலாளர்களுக்கு, அதுல குறிப்பா பெண்களுக்கான உரிமையை அம்பேத்கர் பேசுறாரு இல்லையா, அத அவர் ஒரு நாடக தொனியில எழுதியிருக்காரு, கான்வர்சேஷனல் தொனியில. அதாவது இங்க வடார்காட்ல நடந்தா எப்படி இருக்குமோ, 2 பேர் பேசிக்கிட்டா எப்படி இருக்குமோ, அதுல அந்த உரிமையை விளக்குற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகளுக்கு இன்னொரு ஆர்டிகளுக்கும் ஸ்டார்க்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ்ஸா 40 வேணும் அப்படின்னு சொல்லி, அதுல தமிழ் அறிஞர்கள் மட்டும் இல்லாம இளைஞர்கள், இப்ப என்ன போன்ற புதுசா எழுதுறவங்களாகட்டும், இல்ல மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற அம்பேத்கரியர்கள் என்ன யோசிக்கிறாங்க, இல்ல இந்திய கால சூழல் அம்பேத்கரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இப்ப திராவிட இயக்கத்துல அம்பேத்கரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எல்லா பெர்ஸ்பெக்டிவும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அபாரமான உழைப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அம்பேத்கரோட சிறிய சிறிய கட்டுரைகள் நிறையாத்தையும் மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க, நேர்காணல்கள் எடுத்திருக்காங்க. அம்பேத்கர் வரலாறு எழுதினவங்க எல்லாத்துக்கும் நேர்காணல் எடுத்திருக்காங்க, அதையும் எடுத்து போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இது ஒரு சிறந்த புத்தகம். நம்மளுக்கு நேத்து நிகழ்வோட பெரிய அதிருப்திய இந்த உழைப்பு வீணாக்கப்பட்டு விட்டதே அப்படின்றதுதான். உங்க புக்கை தானே வெளியிட்டு இருக்கிறாங்க, அதை விஜய் வெளியிட்டு இருக்கிறாரு, அதை எப்படி வீணடிக்கப்பட்டதா உணர்றீங்க? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தக வெளியீடு விழா அப்படின்னா, அதுவும் ஒரு சாதாரண புத்தகத்துக்கு, சாதாரண புத்தகம்னா நான் அது மலிவாக சொல்லல, இந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இல்லாம ஒருவரே சேர்ந்து ஒருவர் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டும் ஒரு நேரோ பர்ஸ்பெக்டிவ்ல அவரோட நியாயத்தை மட்டும் பேசுற புத்தகத்துக்கு ஒரு 4 எழுத்தாளர்கள் இல்ல 4 அறிஞர்கள் வருவாங்க, அதை 4 பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவாங்க. அதுல மேடையிலே ஒரு ஜனநாயகமான சண்டையும் நடக்கும். அந்த அளவுக்கு அங்க கருத்தியலாக அந்த புத்தகத்தை பயங்கரமாக பகுப்பாய்வு செய்யப்படும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புத்தகத்துக்கு எப்படியான உரைகளை ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது, எப்படிப்பட்ட ஆளுமைகள் அதுல அந்த புத்தகத்தை உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட அவரு மதத்தை பத்தி என்ன நினைக்கிறாரு, சமூகவியல், ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், பிலாசபி, தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 துறை இருக்கு. எந்த துறை, எஜுகேஷன் எடுங்க, ஹெல்த் எடுங்க, ஃபாரின் பாலிசி எடுங்க, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, எதை வேணாலும் எடுங்க, எல்லாத்துலயுமே அம்பேத்கர் எழுதியிருக்காருங்க. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எழுதியிருக்காரு இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த புக்கு கவர் பண்ணுது.
அவர் ஏன் புத்தம் மதத்துக்கு போனார்னு எழுதுது, இல்ல பிற மதத்துல இருக்கிறவங்க அம்பேத்கர் எப்படி பாக்குறாங்கன்னு எழுதுது, எல்லாத்தையும் இருக்கு இல்லையா. இதை பகுப்பாய்வு செய்யறதுல தான் இந்த புத்தகத்தை போய் சேர்த்துறதே இருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் இதை வாங்கி படிப்பாங்க. இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையாடா அம்பேத்கர் பத்தி. ஒண்ணும் இல்லை, அப்ப நான் சும்மா ஒரு இது சொல்றேன். அம்பேத்கர் வயலின் வாசிப்பார் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குறிப்பு வந்து அதுல இருந்து ஒரு அவரோட ரசனையை பத்தி ஏதாவது ஒரு குறிப்பு இதுல இருக்கும். அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, கை எழுதி புண்ணாகி போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில் எழுத பழகுவார். இப்போ இந்த தியாகங்கள் எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய நான் வந்து சின்ன சின்ன குறிப்புகளாக சொல்றேன். அவர் சவிதா அம்பேத்கர் கூட வந்து நிறைய வந்து என்ன பகிர்ந்துக்குவார்னா, அவரோட ஆசிரியர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணி பகிர்ந்துக்குவார். அப்ப இதெல்லாம் பாருங்க, நான் வந்து இதை வந்து உதாரணமா இதெல்லாம் புத்தகத்துல இருக்குன்னு சொல்லல. அப்ப ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அம்பேத்கரை பற்றி அறிஞர்களுக்கே தெரியாத, இந்த அறிஞர் எழுதியிருப்பாரு ஆனா இன்னொரு அறிஞருக்கு அது தெரியாது, அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு புத்தக அறிமுகமும் அதோட பகுப்பாயும் அதோட வெளியீடும் இருந்தா அம்பேத்கர் எத்தனை பேத்துக்கு எவ்வளவு ஆர்வமாக கொண்டு போய் சேர்த்திருப்போம். இல்ல இதை பத்தி எழுத்தாளர்கள் ஆகிய உங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்களா, இந்த நிகழ்ச்சி நடத்துறது, ஒருங்கிணைக்கிறது அல்லது வெளியிடுறது குறித்து? இல்ல இது எல்லா 40 பேர்ட்டையும் கருத்து கேட்டு நடத்த முடியாது. மெயினா கேட்க வேண்டியது யாருன்னா திருமாவளவன் அவர்கள்ட்ட. அவரே அந்த சிக்கலை சொல்லியிருக்காரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் யாரை இன்டர்வியூ எடுக்கலாம், யாரெல்லாம் கட்டுரை வாங்கலாம். ஏன்னா வந்து இப்போ நம்மள மாதிரி இளைஞர்களை கேட்கறது வந்து இங்க இருக்கிற தோழர்களுக்கே தெரியும். அதை தாண்டி ஆளுமைகள் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது வந்து திருமாவுக்கு நல்ல பெர்ஸ்பெக்டிவா தெரியும் அப்படிங்கறத அவர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய ஆக்கப்பணியிலேயே திருமாவுடைய வழிகாட்டுதலோட தான் நடந்திருக்குது. ஆமா, அதான் நேத்து ஸ்ரீனிவாசனே ஒத்துக்கிறாரு இல்லையா. ஸ்ரீனிவாசன் ஒத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் நன்றி உரையாற்றின முருகன் ஒத்துக்கிறாரு, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. திருமா தான் வந்து இதுல வந்து பெரிய பங்காற்றினாரு. இந்த புத்தகம் வந்து சாத்தியப்படுறதுக்கு, நான் இந்த மாதிரி சொன்னால ஆழமாக சாத்தியப்படுறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறாரு அப்படின்னும் போது அவரை கருத்து கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் தான் இப்ப நாங்க எங்க எல்லாத்துலயும் இண்டிவிஜுவலா கருத்து கேட்க முடியாது, அதுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப எங்களோட கலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்கிறாரு? திருமா இருக்காரு. திருமான்னு கூட இல்ல, வேற யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, திருமா சொன்ன எல்லாமே எங்களுக்கும் இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் அது வந்து போன வருஷம் ஆரம்பிக்கும் போது அது ராகுல் காந்தியா இருந்தது, ஸ்டாலினாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு ஆகி கடைசியில விஜய்க்கு வந்து நிக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருமே எழுதுற போது எதிர்பார்த்தவே கிடையாது. ஏன்னா நாங்க எழுதும் போது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருங்கிறதே தெரியாது. அவர் அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் எப்படி நேரம் இங்க வந்து லேண்ட் ஆகுன்றதை நாங்களாம் இமேஜினே பண்ணல. இப்ப வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட் தான் அது அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய ஷாக்கு தான். அந்த ஷாக்கை நாங்க வந்து ஓகே, அந்த புத்தக வெளியீட்டுல கலந்து கொண்டவங்க யார் அப்படின்னா, ஓகே இந்த ஷாக்கை நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றவங்க தான். இப்போ சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, அழகிய பெருவன் போல சில பேர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க, சில பேர் இல்லை இதுக்கு எதுக்குப்பா போயிட்டு அப்படின்னு வராமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்படின்னா ஓகே நம்ம தோழர்கள் உழைப்பை போட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம அதுக்கு போனால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் அங்கே வந்து இந்த புத்தகத்தின் நோக்கமே முழுமையாக சிதைக்கப்பட்டு தேர்தல் அரசியல் பற்றி பேசுகிறாங்க, கட்சிகளை பற்றி விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே நீங்கள் அம்பேத்கரை பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே சந்துரு அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசினார். தெல்துமுடி அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றுறதுனால யாருக்கும் புரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் உரையாற்றவே விடாத மாதிரி, அதாவது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பயங்கரமான கூச்சல் போடுற அளவுக்கு தான் ஒரு கிரௌட் அங்கே இருந்தது. அதாவது அவர் பேசும்போதே நீ யாரு விஜய் வர சொல்லுன்ற பாணியில கூச்சலா அந்த மாதிரி தான். அதாவது ஃபுல் டைம் அவர் பேசும்போது கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான், யார் இவர்கிட்ட வந்து மைக்கு பிடிங்கிட்டு சீக்கிரம் அண்ணாவை பேச வைங்க அப்படின்ற துணியில தான் இருந்தது. அது முழுக்க முழுக்க எப்படி இருந்துச்சுன்னா விஜயை மையப்படுத்திய ஒரு ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு இல்லையா. அது அம்பேத்கரே ஒரு கேமியோ பண்ண மாதிரி தான் இருந்தது அதில். ஏன்னா அதான் இத்தனை துறையை பற்றி பேசணும்னு சொல்கிறோம். அதில் அம்பேத்கர் பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும், அதாவது ஜஸ்டிஸ் சந்துரு ஃபுல்லாக பேசுறாரு. அவர் ஆர்டிகல் 15ஓட இதை விளக்குறாரு, ஏன் வந்து யூஏபிஏ மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு விளக்குறாரு. ஆனந்த் தெல்துமுடி வந்து அந்த கடைசி உரை இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும்போது we are entering the life of a contradiction சொல்றாரு, ஒரு முரண்பாடான வாழ்க்கைக்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதே விலக்கி ஏன் சோசியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப தேவை, அது சிதைக்கப்பட்டதுனால இன்னைக்கு வந்து பாசிசம் வந்து நிக்குது அப்படின்னு ஆனந்த் தெல்துமுடி விளக்குறாரு. இவங்க 2 பேரை தவிர மற்ற பேசின யாருமே, இன்க்ளூடிங் ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், விகடன் பொறுப்பாளர்கள் யாருமே சொல்றேன், அம்பேத்கரை பற்றி பேசவே கிடையாது. அவர்கள் இங்கே அரசியல் தரகு எப்படி போவது அப்படின்றத மட்டும் தான் பேசுறாங்க. அப்படின்னும் போதே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா இது அம்பேத்கருக்கான நிகழ்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் இங்கே வந்து திருப்பி என்னங்கிறாங்கன்னா, நீங்கள் அரசியல் கட்சியை முடிச்சிட்டோன்னே வந்து ட்ரிகர் ஆகி கத்துறீங்க அப்படின்றாங்க. இல்லை, அதுக்கெல்லாம் போகவே வேணாம். ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன பையன், என் கூட உட்காந்த மற்ற தோழர்களும் நம்ம வயசு பசங்களை இருப்பாங்க, அவங்கள விட்டுலாம். ஆனால் 70-80 வயசு அம்பேத்கரிய தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க 40-50 வருஷமா களத்தில் நிற்கிறாங்க. எத்தனையோ பாமர மக்கள்கிட்ட போய் அம்பேத்கரை சேர்த்துருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஆதவ அர்ஜுனா
இன்னைக்கு தலைவர்கள் போய் அம்பேத்கருக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அது விஜயின் வெற்றின்னு பேசுறாரு. நான் கொடுத்த அழுத்தம் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, விஜயை நான் கூப்பிட்டு வந்தது, அதுதான் வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் போய் மாலை போட காரணம் அப்படின்னாரு. இல்ல இது எவ்வளவு ஒரு நீங்க வந்து திமுக விமர்சிங்க, திமுக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் எல்லாத்தையும் போய் சேர்ந்துருக்கிறதுக்கு காரணம் விஜய் நீங்க சொல்றீங்களே, போன மாசம் மாநாட்டில் கட் அவுட் வச்ச ஒருத்தர் தான் காரணம்னு சொல்றீங்களே. இப்போ 40-50 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்காங்களே அம்பேத்கருக்காக, அம்பேத்கரின் வழியில் செல்வதற்காக, இங்க இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சிறை சென்று இருக்கிற சுகம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வாழ்றாங்களே, அவங்கள நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்துறதா இருக்கு. முதல்ல அம்பேத்கரை எவ்வளவு கொச்சப்படுத்துறதா இருக்கு. நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் கட் அவுட் வச்சுட்டா அம்பேத்கர் என் தலைவர்னு சொல்லிட்டா அது போதுங்கிறீங்க. இதே தான் என்ன சொல்றீங்க அப்படின்னா, 40 வருஷமா திரும்ப அவர் 1980கள் இறுதியில தலித் பேந்தர்ஸ்ல இருந்து பாடசாலைகள் அம்பேத்கரின் பெயரில் இரவு நேர பாடசாலைகள் தொடங்கி லீகல் எய்ட் சென்டர் அது இதுன்னு எல்லா கிராமங்களையும் 100கணக்கான கிராமங்களில் திறந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தோம் தான் அரசு வேலையை விட்டுட்டு கல்யாணம் கூட செய்துக்காம சிறை கண்டு வழக்குகள் வாங்கி பல கிராமங்களில் பிசிஆர் சட்டத்தை எடுக்க மாட்டோம்னு சொல்றதை அழுத்தம் பண்ணி போராட்டம் பண்ணி எடுக்க வச்சு அது மாநில அரசோ மத்திய அரசோ அழுத்தம் கொடுத்து பல திட்டங்களையும் கொள்கைகளையும் பின்வாங்க வச்சு நமக்கு தேவையான திட்டங்களையும் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த வச்சு இத்தனை ஆண்டு காலம் 40 வருஷம் ஒருத்தர் வந்து பாடுபடுறாரு. ஆனா அவரை நீங்க என்ன பண்றீங்க, இந்த புக் லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்தாதான் நீ அம்பேத்கரியவாதின்னு அவரை வந்து அவர் கற்பை தீக்குளிச்சு நிரூபிச்சு காட்ட சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சாதிய மனநிலைன்னு யோசிச்சு பாருங்களேன். பண்ணையாரா இருக்க 2 பேரு, யாரு விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனும் பண்ணையாருங்க தான். என்ன அப்படின்னா இது இன்னும் இன்சல்ட் கிடையாது. அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தானே, அவங்க கிளாஸ் சோசியல் கிளாஸ், அவங்க வர்க்கமா தானே, பண்ணையார் வர்க்கம் தானே. அவங்க இத்தனை ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரே ஒரு அம்பேத்கர் சிலையோ இல்ல அம்பேத்கர் படமோ வச்சுட்டு அம்பேத்கர் எங்கள் தலைவர், தலித் மக்களை நாங்கள் ஆட்சியில் உட்கார வைப்போம்னு சொல்லிட்டாலே ஒரே நாள்ல அவங்க அம்பேத்கரியவாதி. 40 வருஷம் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எல்லா தியாகத்தையும் செஞ்சிருந்தாலும் நீ இன்னைக்கும் எனக்கு காலையில எந்திரிச்சு அம்பேத்கரியவாதின்னு ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சாதிய மனநிலை. அப்ப அதை சுற்றிதான் அந்த விழாவே இயங்குச்சு அப்படிங்கிறத நாங்க அங்க பார்த்தோங்க நேத்து. இல்ல அந்த விழாவில் வந்து பேசப்பட்ட கருத்துக்கள் கூட ரொம்ப பெரிய சர்ச்சையா மாறுது. பொதுவா இந்த மாதிரியான புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து 2 வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டணியை பத்தியும் இவர் இன்னொருத்தர் கூட்டணியை பத்தியும் பேச மாட்டாங்க. புத்தகத்தை பத்தி மட்டும் பேசிட்டு நகருவாங்க, பொது நோக்கத்தை பற்றி மட்டும் பேசிட்டு நகருவாங்க. ஒருத்தர் விசிகாக்காரர் ஒருத்தர் தாவேகாக்காரர்ன்ற உணர்வே கிடைக்கல. 2 பேருக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யத்தையும் கருத்து பரிமாற்றத்தையும் பார்க்க முடிந்தது. உள்ள இருந்த போது உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சா? இல்லைங்க, இந்த இணக்கம் எப்ப ஏற்படும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கார்கேவும் திருமாவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்தால் அம்பேத்கரை பத்தி பேசும்போது அந்த இணக்கம் ஏற்படும். அது அம்பேத்கர் வழியிலான இணைப்பு அப்படின்னா அதுதான் அந்த புத்தகத்துக்கு வெற்றி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இருவேறு கூட்டணியில் இருக்கிறவங்க மேடையிலே நாசுக்கா அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அது நிறைய பேர் பார்த்துருக்கோம். அது எதுல இருக்கும், நீ பெரிய அம்பேத்கரியவாதியா நான் பெரிய அம்பேத்கரியவாதியா? அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு அம்பேத்கரோட ஒரு கட்டுரையை எடுத்து பாரு, நான் இந்த வழியில என் இயக்கத்தை நடத்துறேன்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு மாறான கருத்தை எடுத்து நாங்க இதை வழி நடக்கிறோம், நீ வந்து பழச இது பண்றிருக்க, இது அம்பேத்கர் அப்டேட் ஆன கருத்துன்னு இவங்க பேசுவாங்க. இது நம்ம காலகாலமா பார்த்துக்கிட்டு இருக்க அம்பேத்கரிய மரபுல இருவேறு கட்சிகளோ இருவேறு அமைப்புகளோ பண்றதுதான். ஆனா அம்பேத்கர் அப்படிங்கிற வாடையே இவங்களுக்கு அடிச்சது இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் நீங்க சொல்றதா சாட்சி. அங்க என்ன இணைக்குது அப்படின்னா இவங்க திமுக எதிர்ப்புன்றதான் இணைக்குது. நம்ம என்னங்கிறோம்னா திமுக எதிர்ப்பு இணைக்கிட்டோம், அது வெளியே திமுகக்கு எதிராக நீ வந்து பாயாசம் கூட டைட்டில் வச்சுக்கோ, மாநாட்டு டைட்டில் வச்சுக்கோ, ஊழல் ஒழிப்புன்னு வச்சுக்கோ, என்ன வேணாலும் வாரிசு அரசியல் ஒழிப்புன்னு வச்சுக்கோ, போயிட்டு ஆன்டி திமுக 2 பேரும் உட்காந்து பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு அம்பேத்கர் மேடையில அம்பேத்கர் உங்களை இணைக்காம ஆன்டி டிஎம்கே இல்ல ஆன்டி ஏதோ ஒரு கட்சி உங்களை இணைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் அம்பேத்கருக்கு. ஒரு ஓட்டு அரசியலுக்கு 2026க்கு இவரும் சவால் விடுறாரு, அவரும் சவால் விடுறாரு, மக்கள் உங்களை மைனஸ் பண்ணிடுவாங்கன்றாரு. இவர் என்னங்கிறாருன்னா மன்னராட்சியை ஒழிப்போன்றாரு. இதுதான் அம்பேத்கருக்கு நீங்க செய்யற சேவையா? அம்பேத்கர் உங்களுக்கு 2026 தேர்தலுக்கு மட்டும் தான் பயன்படுவாரா? அம்பேத்கரை பத்தி அங்க என்ன பேசுறீங்க? வெயிட்டிங் ஃபார் விசால இருந்து ஒரே ஒரு கதை, அது வெயிட்டிங் ஃபார் விசால 6 கதை இருக்கு. ஒரு கதையில கொஞ்சோண்டு அவர் சொல்றாரு, இவர் அம்பேத்கர் சாதியை ஒழிக்க பாடுபட்டாரு, அம்பேத்கர் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு, அம்பேத்கர் மாதிரி யாரும் தோத்து போயிடக்கூடாது தான் நான் எலெக்ஷன்ல வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க. மற்ற எல்லா நேரமும் ஊழல் ஒழிப்பு, வாரிசு அரசியல் இதெல்லாம் பேசுறீங்க. அதெல்லாம் கூட விட்டுலாம், சரி அது உங்க கருத்து, அதுக்கப்புறம் வருவோம். நீங்க அம்பேத்கரின் மேடையில மகா பெரியவர் நல்லவர் அப்படின்னு பேசுறீங்களே,
இது என்ன மாதிரியான முரண்? அவருடைய பர்சனல் கருத்தா இருக்கலாம், அது ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னது இல்லைங்க. நான் என்னன்றேன்னா பர்சனல் கருத்தை இப்போ நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு உரிமையை பற்றி பேசுறீங்க, வெளியே போய் பேசுறீங்க, பக்தர்களுக்காக பேசுறீங்க, அங்கே வந்து பெரியவர் நல்லவர்னு பேசுறீங்க. காலம் முழுக்க பார்ப்பனியத்துக்கு எதிராக தன்னுடைய அத்தனை உழைப்பையும் செலுத்தி தன் மக்களை விடுவிக்க பார்ப்பனியத்தை தோல் ஒருத்தர் வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வேற எவனையும் விடாத, வேற எவனாவது வேதம் கற்கக்கூடாது அப்படி வேதம் கற்பித்த ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு பெரியவர். பெண்களை அவங்கள வந்து ஆடல் பாட விட்டு அவங்க வேற ஏதோ வழிக்கு செல்றாங்க அப்படின்னு எப்ப அந்த காலத்திலே வந்து எழுதினவர் பெரியவர். தெய்வத்தின் குரல், அது தெய்வத்தின் குரல் அது பேரு. இப்படி எழுதின ஒருத்தரை இவர் நல்ல சாமியாருங்கிறீங்களே, இதெல்லாம் அம்பேத்கருக்கு அடுகுமா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? நோ கிளாஸ் இன் தி என்டையர் வேர்ல்ட் ஹஸ் ப்ராஸ்டிடியூட்டட் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் unlike the Brahmin community to keep their fellow men in abject poverty and utter ignorance அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவரை வச்சுக்கிட்டு நீங்க பெரியவர் என்ன பண்ணாரு? அம்பேத்கர் சொன்னதானே பண்ணாரு. சக மனிதர்களை அறிவின்மையிலும் வறுமையிலும் வைத்திருப்பதற்கு தான் பார்ப்பனியம் செயல்பட்டது. வேறு எந்த வர்க்கமும், அதாவது ஒரு சோசியல் கிளாஸ், வேறு எந்த வர்க்கமும் உலகத்தில் அப்படி செயல்பட்டதில்லை அப்படின்னு சொல்ற அந்த வர்க்கத்தோட தலைவரை ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு அவர் நல்லவர்ன்றீங்களே, இது நீங்க அம்பேத்கர் பண்ற சேவையா? இது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல தான் நீங்க பேசுவீங்களா? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கரை வந்து விஜய் தான் கொண்டு வராரு அப்படின்னா அப்ப உங்களோட புரிதல் இவ்வளவுதான் இருக்கும். அம்பேத்கர் நீங்க படிக்கலன்னு அர்த்தம். 15 வயசுல இருந்து நான் நூலகத்தில் அம்பேத்கர் படிச்சேன் அப்படின்னு சொல்றவனுக்கு எவனுக்குமே இந்த வார்த்தை வராது. அம்பேத்கர் ஆய்வு செஞ்சார், பகுப்பாய்வு எல்லாத்துக்கும் அவர் பகுப்பாய்வு யூஸ் பண்றாரு. அவருக்கு பகுப்பாய்வுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் திறனாய்வு, பகுப்பாய்வு, வாசிப்பு எல்லாத்துக்கும் அவர் பகுப்பாய்வு தான் சொன்னாரு. நான் அம்பேத்கரை பகுப்பாய்வு செய்யும் போது எவ்வளவு பகுப்பாய்வு செஞ்சீங்க நீங்க பெரியவரை போட்டுடுறீங்க. அப்புறம் அம்பேத்கர் வழியில செல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு பேசுறாரு, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டு அப்படிலாம் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? அம்பேத்கருக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறேன். மாநாட்டில் பேனர் வச்சிருக்கோம், மாநாட்டில் பேனர் வச்சிருக்கீங்க. நான் என்னங்கிறேன், நீங்க திமுக எதிர்க்கிறீங்கல்ல, திமுகவை விமர்சிச்சதை இப்ப நாங்க சின்ன பசங்களா இருக்கோம் இல்லையா, உங்களோட வயசுல ரொம்ப சின்ன பசங்களே, நாங்க விமர்சிச்ச பதிவு எடுக்கிறோம், நாங்க விமர்சிச்ச வீடியோ எடுக்கிறோம், நாங்க விமர்சிச்ச மேடை எடுக்கிறோம், நாங்க விமர்சிச்ச போராட்டம் எடுக்கிறோம், இது எல்லாத்தையும் எடுத்து போடுறோம். இதுல 10% அவர் பண்ணிருப்பாரா? நாங்க பெரிய தலைவர்கள்லாம் போலங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ திமுக எதிர்ப்புன்னு தானே சொல்ற. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத நீ மக்கள்கிட்ட இருந்து பண்ணியா? நீயும் ட்விட்டர்ல தான் பண்றீங்க. இன்னும் அப்படி வச்சுக்கிட்டு நீங்க அம்பேத்கர் மேடையில உட்காந்து என்ன சொல்றீங்க? நாங்க மத்தவங்க மாதிரி ட்வீட் போட்டு இது பண்ண மாட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா அவர்கள் தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லை திமுகன்னு பேசுறாரு, கரெக்டுங்களா? அதான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. 2019 வேலை பார்க்கும்போது அது தெரியாதா? 2021 திமுகவுக்கு 234 தொகுதியில வேலை பார்த்தது விஷுவல் போட்டிங்களா? அப்ப தெரியாதா? இல்ல இப்ப மன்னராட்சி விமர்சிக்கிறாரு. அதுதான் அப்ப வந்து இல்லைங்க, 234னா அதுல வந்து முதல்வர் இருந்த தொகுதியில வேலை பார்த்திருக்காரு, துணை முதல்வர் இருந்த தொகுதியிலும் வேலை பார்த்திருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியலையா? இப்ப மட்டும் மன்னராட்சின்னு தெரியுது. எப்ப உங்களுக்கு வந்து அப்பெல்லாம் தலித் ரெப்ரசன்டேஷன் தெரியல. 2019-21 வேலை பார்க்கும் போதெல்லாம் தலித் ரெப்ரசன்டேஷன் தெரியல. 2024 நீங்க எம்பி சீட்டுக்கு எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க, உடனே உங்களுக்கு தலித் மேல அக்கறை வந்துடும். ஒரு பண்ணையாரு வாழ்க்கையில தலித்துகள் பத்தியே பேசாம திடீர்னு எனக்கு தலித் மேல அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வேங்கைவேல் பத்தி பேசுறது. நான் என்னங்கிறேன்னா, தலித் மக்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது வேங்கைவேல் மட்டும் பேசுறாங்க இல்லையா, அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப வேங்கைவேல் ஒரு நியாயமான பிரச்சனை, அது குரல் எழுப்புவர்கள் நியாயமான குரல். ஆனா அந்த குரல் எழுப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அசம்பாவிதம் நடக்காத போது கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசுறாங்க. பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுறாங்க, துணை திட்டத்தை பத்தி பேசுறாங்க, பேக்லாக் ரிசர்வேஷன்ஸை பத்தி பேசுறாங்க. இங்க மூலதனம் தலித் நெய்பர்ஹுட்ஸ்ல, அதாவது தலித் குடியிருப்புகள்ல மூலதனம் எவ்வளவு செலவிடப்படுது, எவ்வளவு உட்கட்டமைப்புகள் சரி செய்யப்படுது அப்படின்றத பத்தி பேசுறாங்க. கட்டமைப்பு ரீதியாக பிரச்சனைகள் பேசுறாங்க. இலக்கியம், வரலாறு, கலை, சினிமா எல்லாத்திலையும் தலித் மக்கள் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள், அவர்கள் வரலாறு எப்படி எழுதப்படுகிறது எல்லாத்தையும் பேசுறாங்க. பேசிட்டு அவங்க வேங்கைவேலுக்கும் பேசுறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, பண்ணையார் மன்னனில வேணும்ட்டே வேங்கைவேல்ல அந்த விக்டிம்ஸை உன்னோட கேவலமான அரசியல் புரோக்கர் வேலைக்கு பயன்படுத்துற. அப்ப நீ என்னன்னா, அந்த சாதிய மன்னனியோடு இயங்குனாங்கல்ல வேங்கைவேல்ல, அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் தலித்துகளை தண்டிக்கிறான், நீ என்ன பண்றனா எலெக்ஷனுக்காக அவங்களை பகடக்காய் ஆக்குற. அப்படித்தானே பார்க்க முடியும். இல்ல அவருக்கு வழி தெரியும்ன்றாரு. நானே ஒரு ஏழை தாயின் மகன், எங்க அம்மா வந்து சின்ன வயசுல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல உயிரிழந்துட்டாங்க, திலகவதி ஐபிஎஸ்சியோட தங்கச்சி மையன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல படிச்சு தான் வந்தேன்,
அதனால எனக்கு வழி தெரியும் அப்படின்னு பேசுறாரு. ஐயா, இது சாதியை பற்றி எப்படியான புரிதல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம இடபிள்யூஎஸ்க்கு வைக்கிற வாதம் இல்லை மற்ற ஒடுக்குமுறைகளை வச்சுக்கிட்டு இதுவும் சாதியமும் ஒன்று தான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு ஆண்ட மனோபாவத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். நீ என்னைக்காவது ஒருத்தன் வந்து எனக்கு இப்போ தண்ணியில வந்து அப்படி கலந்து குடிச்சது என்னால் உணர முடியும்னு சொல்ல முடியுமா? வேற எவனாவது ஆதிக்க சாதியில் எவனால சொல்லிட முடியுமா? அப்படி சொல்லிட்டு இது நியாயமானதுன்னு ஊரை ஒத்துக்க வச்சுக்க முடியுமா? என்னன்றீங்க? அந்த ஸ்டேஜில் அவங்களை ஏற்றி மாலை போட்டோன்னு அண்ணல் அம்பேத்கர் இருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாருங்கிறீங்க. எதுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரு? என்ன தீர்வு வாங்கி கொடுத்துட்டியா நீ? அவர் நிரந்தர தீர்வு நேற்று பரிந்துரைத்திருக்கிறார்ல. என்ன பரிந்துரைக்கிறார்? அனைவருக்குமான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி நல்லாட்சி அமைத்தல் போதும் நிரந்தர தீர்வு. ஏங்க, இதை விட சர்ஃபேஸ் லெவலில் யாராவது பேச முடியுமா? இல்ல, வர கட்சியில இப்ப அதிமுக போட்டி போடுறாங்க, திமுக போட்டி போடுறாங்க, நாத்தாக்கா போட்டி போடுறாங்க, அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய மாட்டோம்னா போட்டி போடுறாங்க. அம்பேத்கர் வழியில பேசணும். எப்படி பேசணும்? அம்பேத்கர் குடிநீரை பத்தி பேசியிருக்காரு, இரிகேஷனை பத்தி பேசியிருக்காரு. அவரு ஜெர்மனி, யூரோப்பிய நாடுகள், பல நாடுகளுக்கு போயிட்டு அங்கெல்லாம் எப்படி அட்வான்ஸ் இரிகேஷன் ஃபாலோ பண்றாங்க, நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பேசியிருக்காரு. குடிநீரை பத்தி பேசும்போது இன்னைக்கு அம்பேத்கர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டியும் வந்திருக்காது, குடிநீர் வந்திருக்காது. அப்ப நீங்க ஒரு அம்பேத்கர் மேடையில மக்களின் அடிப்படை தேவையை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அம்பேத்கர் வழியிலிருந்து பேச வேண்டும். இப்படி பொத்தாம் பொதுவா பேசுறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்னைக்கு நான் பேசுறேன், இல்ல வந்து சக தோழர்கள் யாராவது பேசுறாங்க, பிரதிநிதித்துவம் பத்தி பேசுறாங்க. நம்ம ஜேஎன்யூல இருந்து டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து ஐஐடி வரைக்கும் எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, செக்ரட்டரியேட்ல எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, டாப் 10 மினிஸ்ட்ரியில் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்சுவலா கொடுக்கறதுல அந்த கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ்ல வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல தரவுகளின் அடிப்படையில் பேசுறோம், நுட்பமா பேசுறோம். ஏன்னா இங்க நிஜமாவே மக்களோட இயங்குறோம். மக்கள் எந்தெந்த வழிகள்லாம் அவதிப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அது எந்த அக்கறையுமே இல்லாம சும்மா நாங்க தலித் அப்படின்னு சொல்லிட்டா தலித் ஆதரவு தன்னோட பண்ணையார் மனநிலை வெளியே தெரியாது அப்படிங்கிறதுனால ஒரு 4 இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு அதை பகடக்காயாக யூஸ் பண்ணுவதுதான் இருக்கிறதுலே கேவலமான அரசியலுங்கிறாங்க. நீங்க இந்த அரசியலாம் பேசுனீங்களே, இந்த அரசியல்லாம் பேசியிருந்தா நீங்க கடைசியில் எங்க வந்து நிறுத்திருக்கணும்? சாதி எதிர்ப்புல வந்து நிறுத்திருக்கணும், பார்ப்பனிய எதிர்ப்புல வந்து நிறுத்திருக்கணும். சரி, ஆண்டை எதிர்ப்புல வந்து நிறுத்துங்க, நிலப்பிரபுத்துவ எதிர்ப்புல வந்து நிறுத்துங்க. எப்படி நீங்க ஊழல் எதிர்ப்புல வந்து நிறுத்துறீங்க? இல்ல, எனக்கு புரியல. குடும்பம், ஊழல் இதை டார்கெட் பண்ண ஆட்சியை பிடிச்சிடலான்றாங்க. சரி, ஊழல் மார்ட்டினை கைது பண்ணிடுவோமா? நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டிலேயே பெரிய ஊழல் எது? எலக்டோரல் பாண்ட். எலக்டோரல் பாண்ட்லேயே அதிக காசு கொடுத்த ஆள் யாரு? மார்ட்டின். கைது பண்ணிடலாமா? சொல்லுங்க, வெளிப்படையா பேசுங்க. ஊழல் ஒழிக்கலாம்ல? நான் சொல்றேன், மார்ட்டினை கைது பண்ணலாம், விசாரிக்கலாம். ஓகேவா? ஆதவ அர்ஜுனாக்கு ஓகேவான்னு கேட்குறேன். லாட்டரியை ஒழிக்கலாமா வேணாமா அவர் சொல்ல சொல்லுங்க. இல்ல, இப்ப அவங்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பு இல்லை, எல்லாத்தையும் எழுதி இல்லைங்க, தொடர்பு இல்லைல்ல. நான் என்னங்கிறேன், நான் சொந்தக்காரனா பேச சொல்ல. நானும் குடிமகன், நீங்க குடிமகன். இருக்கலே பெரிய ஊழல் எதுன்னு பாக்குறோம். ஒருத்தர் வந்து 1000 கோடி 2000 கோடியா பல்கா கொடுக்குறாரு. அதுவும் ஒரு கட்சி கிடையாது, நாட்டில் இருக்கிற பல கட்சி கொடுக்குறாரு. அவரை பிடிச்சி உள்ள போடுவோம், வாங்க ஊழலை ஒழிப்போம். ரைட். இந்த கேள்விகளுக்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லுகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.